ஓகே. உங்களுக்கு எஸ்டிமேட் வந்து ஓகே. எல்லாமே புதுசா ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட கம்ஃபோர்ட் அதுல வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் 2013 அவங்கள்ட்ட என்ன செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல ஓல்ட் கூட இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஆனா சேம் ப்ராசஸ் எல்லாமே பேஜ் ஒன்றா தான் இருக்கும். எல்லாமே ஒரு சிலர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? ஆனா முக்காவாசி எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒன்றா தான் இருக்கும். ஓகே. இது வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்றது ஒரு பெரிய கம்பெனி. ஓகேவா? அவங்க வந்து நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர்ல நமக்கு இவ்வளோ சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பேஸ். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஒரு இது ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு இந்த பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஏதோ ஒரு வெப்சைட் பயன்படுத்துறோம். இல்லை ஏதோ ஒரு இன்விடேஷன் கூட நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து கால் யூஸ் பண்ணுவோம். சொல்லுங்க. சொல்லிடுறேன்ப்பா. சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம மார்க் ஷீட்ல நம்ம வாங்கில ஸ்டேட்மெண்ட் இது பண்ணுவோம் இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எக்ஸல் யூஸ் பண்ணுவோம். அது வந்து கால்குலேட் நம்ம கூட பண்ணல. அதுவாகவே கால்குலேட் பண்ணிப்போம். அது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் மேஜரா நம்ம வந்து தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அவங்க வந்து அவங்களுக்கு ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சரி. இங்க ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையாமா? அதை கிளிக் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இருக்கா? டிரைவ் கிடையாதுமா. மைக்ரோசாஃப்ட் மட்டும் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மட்டும் இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அதில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே யூஸ் ஆகும். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த இது மட்டும் ஃபைல் மட்டும் வரும் நமக்கு. எடுத்தாச்சா? மைக்ரோசாஃப்ட் என்ன வருமா? அது வந்து வெப்சைட் சொல்லுங்களா? இந்த சிம்பிள் போட்டுருக்கா? இங்க நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. சரிதா? அது வந்து வெப்சைட் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அவங்க நமக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளது அது கிடையாது. இங்க ஒரு ஃபைல் மாதிரி இருக்கா? டிஸ்பிளே ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் போட்டு மாதிரி போட்டு பக்கத்துல இந்த மாதிரி இருக்கும். நீங்க ஆக்சுவலா சர்ச் பண்ணி இது வந்து உங்களுக்கு மேலே இருக்கு. செகண்ட் அது உங்களுக்கு ஃபைல் போட்டு சர்ச் பண்ணுங்க. இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு. இல்லாம இருக்காது. இப்ப ஆல்ரெடி புக் பண்ணிட்டு அப்ப இருக்கும் யூஸ் பண்ணிட்டு லேப்டாப்ல இருக்கும் கண்டிப்பா அதுல. ஓகே. அதுல என்ன எத்தனை வருஷம் அது? ஓகே.
இதுல வேர்டு இருக்கா, அதை டபுள் கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிக்கோ. ஓகேமா. நம்ம இன்னைக்கு வந்து வேர்ட் டாக்குமெண்ட் தான் பார்க்கணும். சரியா? இப்ப இந்த கவுன்சில் மட்டும் நம்ம ஓபன் பண்றோம் அப்படின்னா ஆமாமா, அதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓபன் பண்ண இந்த மாதிரி வருதா? ஓகேமா, ட்ரை பண்ணுங்க. நான் பண்ற மாதிரி பார்க்கறேன். ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்றேன், ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேமா. ஓகே. இது வந்து 2013 இப்ப கரண்ட்ல வருது அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு டெம்ப்ளேட்ஸ் வந்து டிஃபால்ட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு இன்விடேஷன் வேணும், இல்ல என்னோட ரெஸ்யூம் வேணும், இல்ல வேற நம்ம ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்றோம், இல்ல கால்குலேஷன் ஏதாவது ஒரு டிசைன் பண்றோம் அப்படின்னா டிஃபால்ட்டா இந்த மாதிரி டிசைன்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி உள்ள ஆல்ரெடி வந்து டெம்ப்ளேட் வந்து எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா டெம்ப்ளேட் அப்படின்னு. ஸோ இது வந்து டிஃபால்ட்டா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேலண்டர் டிசைன் பண்ணி இந்த கேலண்டர் வந்து உங்களோட இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இமேஜஸ் கூட வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க ரெஸ்யூம் அப்படின்னா இந்த ரெஸ்யூம்ல அவங்களே பேசிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நேம் கொடுத்து ஆப்போசிட்டா யுவர் நேம் ஹியர் அப்படின்ற மாதிரி காமன் மெசேஜ்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெஸ்யூம் நம்ம கொடுத்துட்டு இது என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி எடுத்துட்டு நீங்க எவ்வளவு நேம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி நிறைய டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃபால்ட்டா அவங்க எனக்கு வந்து இதெல்லாம் நான் வந்து ஓனா கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா அப்போ இந்த பிளாங்க் பாக்ஸ் இல்லையா, அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுவோம். இதுவே 2007 அந்த வருஷத்துல உள்ளதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்ஸ்ல எதுவுமே யூஸ் ஆகாது. ஓபன் பண்ணோம்னா டேரக்டா இந்த ஒயிட் ஷீட் எல்லாம் வந்து ஓகேவாமா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 2013 இந்த மெத்தட் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க பிஃபோரா உள்ள அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஒவ்வொன்றா ஓபன் பண்ணி அதுல உங்களோட டேட்டாஸை ஃபில் பண்ணி எடிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? நாங்கள் சாம்பிளுக்கு எல்லாம் பண்றேன். நான் சாம்பிளுக்கு ஒரு யூஸ் பண்ணி பார்க்கறேன். சரி. இங்க போய் டிஃபால்ட்டா வந்துருச்சா? இப்ப நான் இதுவே கூட எடுக்கிறேன். இதுதான் ஆக்சுவலா எனக்கு இது மாதிரி பாத்தீங்களா, நான் எவ்வளவு பெருசு பண்ணிட்டு நான் இப்ப இதை ஓபன் பண்றேன் அப்படின்னா ஆக்சுவலா நெட்வொர்க் அப்டேட் இருக்கிறதுனால அவங்க வந்து டவுன்லோட் ஆகிட்டு நம்ம வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மே மந்தோட வேணுமா, மே மந்த் 2016 வந்து வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட ஒரு டைரக்ட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல நமக்கு மே மந்த் வேண்டாம், அதுக்கு பதில் வேற இடத்துல மே மந்த் மென்ஷன் பண்ணாலுமே என்ன ஆகும்னா நமக்கு மந்த் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஆக்சுவலா இது வந்து மே மந்த் ஆகுது. சரியா? சொல்லுமா? ஓப்பன் ஆகலையா? அது நீங்க வந்து நெட்வொர்க் ஆப்ஷன் அப்பதான் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் கேக்குதா உங்களுக்கு? அதை டபுள் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வியூ ஓப்பன் பண்ணலாமா?
இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. இது ஆக்சுவலா பிளாங்க் ஆயிடுச்சு. ஃபுல் பண்றது இங்க டவுன்லோட் சைஸ்ல வந்து பாருங்க. பிபி கார்டு இருக்கு. இப்போ இந்த நெட்வொர்க் சர்வீஸ் இருந்தா இது வந்து download ஆகும். இது எனக்கு வேண்டாம் அது எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி இதுல டிஃபால்ட் கொடுங்க மாதிரி. ஓகே வெயிட் பண்ணுங்க. இது லோட் ஆயிட்டு நம்ம போன் பண்ணலாம். பார்ட்டி இன்விடேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே அப்போ பாராகிராஃப் போட்டுருக்கோம். அது ஓகே கொடுத்து ரன் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இது வேணும். எந்த டே வேணும்? பண்ணிக்கலாம். ஓகேமா. இப்ப நான் வந்து இந்த விஷயத்தை ஓபன் பண்ணிட்டேன். பார்ட்டி இன்விடேஷன் இருக்கு இல்லையா? நான் அதை ஓபன் பண்ணிட்டேன். இப்ப இது வந்து டிஃபால்ட்டா உள்ள இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பார்ட்டி இன்விடேஷன் மட்டும் இருக்கு. நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பர்த்டே பார்ட்டி இல்ல வேற என்ன பார்ட்டி நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அது எல்லாமே இங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஒரு இன்விடேஷன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே வந்து இன்னைக்கு என்ன அப்படின்றத இது வந்து நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட ஓன் டேட் ஓகேவா? நம்ம என்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சு போறோமோ அந்த டேட் எந்த பிளேஸ் எந்த இடத்துல வந்து போறோம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இந்த எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணது ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அந்த டைம்லாம் நம்ம கொண்டு வரணும். சொல்லுமா? ஃப்ரைடே கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட் ஆகும். ஃப்ரைடே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகுதா பேஜ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. எதுவுமே வரலையா? கொடுங்க. சிக்ஸ்ல இந்த பேஜ் செட் பண்ற மாதிரி இருக்கு. கொடுங்க. கொடுடா. வராம இருக்கிறது லோடிங் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ரெடி பண்ணி
ஆமாமா. இந்த பேர் பாத்தா இந்த இதை வந்து குடுத்தீங்க எவ்வளவு குடுத்துருக்கீங்க இல்லையா இந்த பாடத்துக்கு நல்லா மனசுல நீங்க மேல பாக்குறதுல 3 பட்டன் இருக்கா அதுல வந்து நடுவுல உள்ளது மேக்ஸிமம் இன்கம் அதை கொடுக்குறேன் கொடுத்தீங்கன்னா பேஜ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும். ஃப்ரைடேனா குட்டி பாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இது எல்லாமே இருக்கா அப்ப இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது நீங்க அந்த ஃபைல் தான் ஓப்பன் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அதனால அது வந்து இதுவா இருக்கு. இல்ல நீங்க ஓப்பன் இருக்கிறது ஃபைல் நீங்க ஓப்பன் இருக்கிறது அந்த டாக்குமெண்ட் தான் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகுது அதே வந்து தான் ஓப்பன் பண்ணணும். நீங்க இப்ப அதுல நார்மலா போயிட்டு அதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல ரைட் பண்ண மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஓப்பன் அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான் டைப் பண்ணி அவ்வளவுதான் உங்களுக்கு ஓப்பன் பண்றது. உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணிருக்கா வந்திருக்கா உங்களுக்கு வந்து அந்த கேமரா பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு டேட் அப்ப எக்ஸாம்பிளுக்கு பர்த்டே வந்து வந்திருக்குன்னா அதுல ஏதாவது உங்களுக்கு டேட்டா வந்து மென்ஷன் பண்ணிருக்கா நீங்க அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிஃப்த் டே வந்து அம்மாவுக்கு பர்த்டே இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம் அதை வந்து ஃபிஃப்த் டே அம்மாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி அதை நீங்க வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து சிக்ஸ்த் டே செவன்த் டேல உங்களுக்கு டேட் எதுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுல நீங்க நோட் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஓன் கிரியேஷன் தான் அது எல்லாமே நம்ம எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ நீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து போக போக ஓகே இது வந்து நம்ம அதை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நீங்க ஓனாவே வந்து கிரியேட் பண்ணிடணும். சரியா இப்ப நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா இம்பார்ட்டா இருக்க எல்லா டெம்ப்ளேட்ஸும் யூஸ் பண்ணி அது எப்படிலாம் டேட்டா வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா இப்ப இங்க வந்து எனக்கு நீங்க உள்ள காப்பி ஆகி என்ன பண்ற அப்படின்னா அதுல இந்த அட்ரஸ் போட்டுருக்கு சரியா ஓகேவா
சொல்லுங்க. ம். இதுவா? ஆக்சுவலி நீங்க வந்து அது குடுத்துருக்க மாட்டீங்கம்மா. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன் அப்படின்றனால எனக்கு இது விசிபிள் ஆகுது. நீங்க எது ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். உங்களுக்கு இப்ப இந்த பேஜ் வேணும் அப்படின்னா உங்க பட்ஜெட் வந்து ரெடி பண்றாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு பேஜ் வேணும் அப்படின்னா வெளில போயிட்டு உங்களுக்கு வெப்சைட்ல இது இருக்கும். அவங்க இதை நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ள வரலாம். இப்ப நம்ம ஸ்டார்டிங் வந்து ஓப்பன் பண்ணாலும் அதே மாதிரி வந்துட்டு இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி அதனால உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் காலையில தான் ஓப்பன் பண்ணேன். சரி ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்கு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று நம்ம இங்கே நான் சேவ் பண்ணனால எம்டி ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் இங்கே வந்துட்டேன். இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி வந்தேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஓனா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இந்த மாதிரி நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அது எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம். இல்ல ஓகே நான் ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரி இது பண்ணிருக்கேன். இதுதான் போடணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு என்ன போடணும் போதோ எல்லாமே இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு பர்த்டே பார்ட்டி வந்து யாருக்கும் அந்த நேம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க வந்து யாருக்கு பர்த்டே பார்ட்டி நேம் எல்லாமே ரெடி பண்ணி ஃபுல் இன்விடேஷன் மாதிரி வந்து ரெடி பண்ணி சென்ட் பண்ணி ஓகேவா? எல்லாமே ஒர்க் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து சேவ் பண்ணலாம். ஓகே சேவ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் இது எல்லாமே டிஃபால்ட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம்னா உங்களுக்கு இன்னும் வேணும் நிறைய வந்து பிடிக்கல கொஞ்சம் மாடலாம் புதுசா நிறைய அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இங்க நமக்கு மேலே சர்ச் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மேல என்ன பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ. இது சைட்லயும் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஈவென்ட் இந்த மாதிரி காமன் நியூஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க select பண்ணி அதுல உள்ளதை நீங்க click பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்கு பாருங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு edit பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டிஃபால்ட்டா உள்ள டெம்ப்ளேட் வந்து நம்ம எந்த வேணாலும் உங்களோட ஓன் டேட்டாவை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஓகேவாங்க? சரி. இதுல லேபிள் கிரியேட் பண்றது கூட இருக்கு இல்லையா? இது எல்லாமே இதுல இருக்கு. நம்ம நோட் புக்ல வந்து ஒண்ணுமே லேபிள். ஸோ அதுதான். இது மாதிரி நீங்களாவே ரெடி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களோட போட்டோஸ் எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் தனியா கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அதை கூட புக் ஓடிக்கலாம் கட் பண்ணி. ஓகேவா? கலர் பிரிண்ட் அவுட் ஷாப்ல எடுத்துட்டு அங்க கூட உங்களோட புக்கு வந்து எழுதாம நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல வந்து டிஃபால்ட்டா அவங்க ரெடி பண்ணி பண்ணுறதுக்கும் நம்ம ஒன் மினிட் பண்ணுவோம். பட் இது ஒட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைஃபை ஆகும். உங்க இமேஜ் போட்டு லிங்க் வந்து நீங்க அவங்க புக்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க ஓனா ரெடி பண்ணி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த மாதிரிலாம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப நான் அதை எல்லாமே இப்ப வந்து சொல்றேன். சரி. நான் வந்து நியூ பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இங்க மேல ஆப்ஷன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சூரிய அழைப்பு சொல்லுமா. என்ன பேஜ் சொல்லுங்க. ஆமாங்க. உங்களுக்கு எல்லா பேஜுமே ஓப்பன் ஆகும். பட் உங்க சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அக்சஸ் பண்றது. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டோரேஜ் நிறையா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகும். வெயிட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. சரியா? ஓகே. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க மாத்திக்கலாம். எந்த டெம்ப்ளேட் வேணுமோ நீங்க மாத்திக்கலாம். எது வேணுமோ எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு மறக்காம சேவ் பண்ணிடுங்க. அப்பதான் அந்த நீங்க யூஸ் பண்ணது வந்து சேவ் ஆகும். இல்ல அப்படின்னா சேவ் ஆகும். ஓகேவா? சரி. இப்ப நான் வந்து நியூ ஃபைல் வந்து செட் பண்ணிருக்கேன். இங்க உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃபும் ஃபாண்டும் இதுல வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் நான் வந்து some data இப்போ டிஃபரெண்ட் பண்ணுங்க. நேத்தி வந்து நோட் பேட்ல இதுல இருந்து காப்பி பண்ணிட்டு டைப் பண்ண இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு கூட டிஃபரெண்ட் வந்து இப்ப நீங்க தான் சொல்லணும். இப்ப நான் இதை வந்து காப்பி பண்ணி அதை போயிட்டு டிஃபரெண்ட் டைப் பண்ணலாம். நோட் பேட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இதுல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு டிஃபரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கு? என்னடா டிஃபரெண்ட் இருக்கு? குட் மேம். வெரி குட். நோட் பேட்ல நம்ம நேம் ஸ்பெல்லிங் லைன்ஸ் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னா ஒரே சிங்கிள் லைன்லயே நம்ம பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? பட் வேர்ட் டாக்குமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ப்ரௌசர்ல எந்த ஃபார்மேட்ல நம்ம அந்த டேட்டாலாம் சர்ச் பண்ணிருக்கோமோ சேம் அதே ஃபார்மேட் நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் ஆகும். ஓகேவா? அதுல வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்காக இப்போ 1 to 3 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து வேணும். இதுல வந்து நம்ம வந்து
எரேஸ் பண்ணி என்ன பண்ணுறது தெரியுமா? ஆக்சுவலா நமக்கு வந்து எரேஸ் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னா, இப்போ இங்க வந்து பேசிக் இருக்கா, இந்த பாயிண்ட் எலிமினேட் டைப் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இல்லை இங்க கம்ப்யூட்டர் பற்றி சொல்லிட்டேன். இப்போ இங்க கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கா, இந்த கம்ப்யூட்டர்ல நான் வந்து பக்கத்துல படிச்சு வச்சேன். சரியா? சிஓஎம் இடையில வந்து படிச்சு வச்சு அதுக்கப்புறம் சியூடிங்க கம்ப்யூட்டர்ல இருக்கு. இப்போ கீபோர்ட்ல டெலீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? டெலீட் அப்படிங்கறத பிரஸ் பண்ண அப்படின்னா அந்த கர்சருக்கு நெக்ஸ்ட் உள்ள லெவலுக்கு வந்து இறங்குறாங்க. இப்ப நான் அகைன் கொடுக்குறேன், யூ போயிடுச்சு, அகைன் கொடுக்குறேன், டி போயிடுச்சு. ஓகேவா? நான் வந்து டெலீட் அப்படிங்கிற பட்டன் பிரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கர்சருக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அது எல்லாமே ஒன்றாக எரேஸ் ஆகிட்டே வரும். சரியா? இதுவே நான் அதே இடத்துல பார்த்து வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா? அதை நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கர்சருக்கு முன்னாடி உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே எரேஸ் ஆகும். சரிதாமா? நம்ம கர்சர் வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா அந்த கர்சருக்கு முன்னாடி உள்ள லெட்டர்ஸ் வந்து ஒன்றா எரேஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? டிஃபரன்ஸ் தெரியல இருக்கும். டெலீட் அப்படின்ற பட்டன் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கர்சருக்கு நெக்ஸ்ட் உள்ள இருக்காங்க ஒன்றா வரும். பேக் ஸ்பேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கர்சருக்கு முன்னாடி உள்ள டேட்டாவை ரைட் பண்ணி வரும். ஒன்றும் இல்லை, இப்போ மட்டும் நீங்க டைப் பண்ணி வரணும் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணணும். கம்ப்யூட்டர் டைப் பண்ணும்போது நான் டைப் பண்ண லெட்டர்ஸ்ல ஈக்கு பதில் ஏ போட்டுட்டேன். ஓகேவா? அதுல நான் வந்து என்ன பண்ணணும், எரேஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா அந்த ஏ வந்து எனக்கு இறக்குது. ஸோ இப்போ நான் வந்து இது கொடுத்து ஓகேவா? 2 படத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுதாமா? ஓகே, சரி. இப்போ இந்த மேல அப்படின்னா பாயிண்ட் நம்ம வந்து எந்த லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணி சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம போயிட்டு டிசைன் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? இதுலதான் சொன்னேன் இல்லையா, டைல்ஸ் பண்ணா லெட்டர் நம்ம கொடுக்கணும், இல்லை ஹையர் ஆஃபீஸில் ஏதோ டாக்குமெண்ட் கேட்கறாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே என்ன கொடுக்கணும், டைல்ஸ் ரோமன் தான் கொடுக்கணும். அப்போ நான் அந்த பாயிண்ட் கொடுக்கவே இல்லை, நான் இங்க டைப் பண்ணி ஒழுங்கப்படுத்துறேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம டைப் பண்ணிருக்க அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டைல்ஸ் ரோமன்ல டைப் பண்ணா நம்ம லைட்டா 2 லெட்டர் டைப் பண்ணி வரணும். நான் டைம் டைப் பண்ணும்போது என்ன இருக்குது, டைல்ஸ் ரோமன் அப்படிங்கிறது இப்போ நான் என்ட்ரு கொடுத்தோம்னா இந்த இடத்துல அதை அலைன்மெண்ட் பண்ணி மாறுது. ஓகேவா? மாறிடுச்சு. தெரியாம வந்து அண்டோ கொடுத்தேன், கொடுத்துட்டு இப்போ நான் கொடுக்குறேன். நீங்க பாருங்க, இந்த இடத்துல டைம்ஸ் கொடுத்துட்டு எழுதி கொடுக்குறேன். இங்க வந்து அந்த லெட்டர் ஃபாண்ட் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? முன்னாடி உள்ள புக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லெட்டர்ஸ் இருக்கும். முன்னாடி உள்ள ஸ்டோரி புக் ஸ்டோரி புக்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி கூட இல்லை, இந்த மாதிரி இதேதான் இருக்கும். ஒரு சில புக்ல மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். அவங்க பண்ணியிருப்பாங்க, இல்லை கொஞ்சம் பண்ணிருப்பாங்க, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பட் மெஜாரிட்டியா இந்த மாதிரி பாயிண்ட்ல தான் அதுல புக்கோட ஸ்டோரி எல்லாமே பயன்படுத்தாங்க. ஓகேவா? இல்ல இது வந்து ஆர்வே இதெல்லாம் ஓல்டு வெர்ஷன்ல வர இங்கிலீஷ் புக் எல்லாமே நாவல் அது மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டாரு. இந்த பாயிண்ட் தான் இருக்கு. சரியா? ஓகே. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாண்ட வந்து சேஞ்ச் பண்ணுவோம். சைன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து 9 கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கணும், குட்டியா இருக்கணும், அப்படி சைஸ்க்கு சின்னதா மாறிடுச்சு. இப்போ இதுவே நான் வந்து 14 16 கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஜூமோட மாதிரி அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப போல்டா ரொம்ப பெருசா வந்துருச்சு.
ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டா ஹார்ட்வேர் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு கோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுல வந்து ஹெவியா கொடுக்கல. அடுத்தடுத்து உங்களுக்கு எங்காவது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதோட பாலிஷ் நான் போட்டிருக்கேன். சரியா? ஹார்ட்வேர் அப்படின்றது ஒரு செட்டிங், சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு செட்டிங். ஓகேவா? நம்ம செட்டிங்கோட சைஸ்ல மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் இந்த சைஸ் ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்பொழுது செட்டிங்கோட சைஸ் வந்து நம்ம இருக்கோம் கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பெருசா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே உள்ள கன்செப்ட் எல்லாமே இப்போ வந்து நார்மல் சைஸ்ல தான் இருக்கும். அது நம்ம வந்து அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி தேவையில்லை. ஓகேவா? நீங்க வந்து இதுல யூசர் டைப் பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபாண்ட் சைஸ் இருக்கு. ஓகேவா? அது எல்லாமே நம்ம எப்படி டைப் பண்ணணும், எத்தனை சைஸ்ல டைப் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? இப்போ நான் இதுல வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க உள்ள லெட்டர்ஸோட சைஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இது உங்களுக்கு தெரியும். இது என்ன பீலைனா? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல ஒரு தாயில வந்துட்டு அவங்க ஏதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் ரிப்ளை வர மாட்டேங்குது. கரெக்டா? ஓகே. நான் சொல்றத கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இத இப்ப நீங்க இத கவனிச்சாதான் நீங்க முடிச்சுட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இப்ப காதுல வாங்காம நீங்க மட்டும் பண்ணிட்டு அப்படின்னா நான் என்ன சொல்றது உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நிறைய டவுட் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? சரிங்களா? நீங்க யூஸ் பண்ணுங்க. கிளாஸ் முடிச்சு உங்களுக்கு நீங்க ஒன் டே ஃபுல்லா இருக்கீங்க. ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த நைட்டு நீங்க உட்காந்து ஃபுல்லா யூஸ் பண்ணி பாருங்க. இடையில நீங்க ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த பெயிண்டா இருக்கட்டும், இல்ல நோட்பேடா இருக்கட்டும், அதுல அப்படியே யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதான் நம்ம கத்துக்கிட்டவே அப்படின்றதுனால அதுல யூஸ் பண்ணுவோம். அதுவும் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. சரி. இப்படின்றது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஓகே. கோல்டு இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு வேர்டை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அப்ப அந்த வந்து என்ன பண்ணோம்னா கோல்டு அப்படின்னா கோல்டு கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி டார்க் லெட்டர்ஸே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிறது நார்மல் லெட்டர் நம்ம எழுதுற மாதிரி நார்மல் லெட்டர் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு கோல்டு கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருது, அந்த லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டார்க் கலர்ல நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இதோட சைஸ் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்பொழுதும் ஹோலா எல்லா டேட்டாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. ஹெட்டிங் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பர்டிகுலரா இப்ப இதுல வந்து பை மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும் சொல்லிட்டு note பண்ணிக்கலாம். இதுவுமே இந்த ஒரு சில முக்கியமான டாபிக். நீங்க நார்மலா புக்ல டைப் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இதுல என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, இப்பெல்லாம் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஒண்ணு நோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ நீங்க வீட்டுல ஏதாவது சொல்லிட்டு இங்கிலீஷ் புக் வந்துருக்கு அப்படின்னா அதை எடுத்து பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கா புரியும். ஓ, இதுதான் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? புக் ரெடி பண்றதா இருக்கட்டும், புக்குக்கு மேல உள்ள ஒரு அட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, புக்குக்கு மேல உள்ள நோட்டுக்கு மேல ஒரு அட்டை டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த டிசைன் எல்லாமே இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல பண்ணலாம். சரி. அடுத்தது ஐ. ஐன்றது நம்ம இதுல உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தாச்சு. ஓகேவா? நான் இருந்தாலும் அப்படியே ஒரு டைப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்டா நான் பண்ணிட்டேன். சரியா? ஐ அப்படிங்கிறது இட்டாலிக். இப்ப இதை வந்து இட்டாலிக் அந்த மாதிரி நம்ம மாத்துறோம் அப்படின்னா அதோட லைன் வந்து கீழே வந்துடும். போன லைன் ஃபுல்லா டைப் பண்ணதுனால ஃபுல்லா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் பார்த்துக்கணும். சரியா? கொஞ்சம் சாயந்தரம் இது ஓகேவா?
அப்படிங்கிறது அண்டர்லைன். நீங்க ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு இந்த அண்டர்லைனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் ஹைலைட் இந்த அண்டர்லைனும் கொடுக்கலாம். ஓகே. இந்த ஏபிசி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? ஏதோ ஒரு லெட்டர் எழுதிட்டு அதை வந்து கிராஸ் பண்ண மாதிரி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஏபிசி அப்படிங்கிறத கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எங்கதான் கொடுப்பாங்க? பார்த்துக்கிட்டீங்களா மாதிரி ஒரு வேர்ட் இல்ல ஒரு லெட்டர் ஏதோ நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மாதிரி எப்படி பார்த்துக்கிட்டீங்களா? நான் சொல்றேன் ஆமாக்கா அப்படின்னு ஞாபகம் இல்லையா? ஓகேயா? நீங்க வந்து ஒரு அப்ளை பண்றீங்க அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு கேம்லாம் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில கேப்சா இது பண்ணணும். பார்த்துக்கிட்டீங்களா? கேப்சா பண்ணலாம். ஓகே, என்ன பண்ணிக்கலாம்? கேப்சாங்கிறது மேல ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல கொஞ்சம் நம்பர்ஸா இருக்கட்டும் இல்லை லெட்டர்ஸா இருக்கட்டும் அதை வந்து பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். போட்ட மாதிரி உங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து வால்யூம் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு கீழே உள்ள பாக்ஸ்லயே டைப் பண்ணணும். அது ஒரு ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. ஒரு அஃபிஷியல் ஒரு கவர்மெண்ட் அதை வந்து லாகின் பண்றாங்க. சின்ன பசங்க வந்து லாகின் பண்றாங்க அப்படின்றத ஃபைண்ட் அது மாதிரி லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏதாவது நம்பர்ஸ் ஏதாவது ஒரு நேம் கொடுத்து அதை வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லா வெப்சைட்டுமே கிராஸ் ஆகிருக்கும் அப்படின்னா இருக்காது. ஒரு சில வெப்சைட்ல கிராஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில வெப்சைட்ல ஒரு சில வேர்ட்ஸ் வந்து இப்படி சொன்னாலும் கொடுத்துருக்காங்க. ஒரு லெட்டர் வந்து கீழே இருக்கும், ஒரு லெட்டர் ரொம்ப மேலே இருக்கும், ஒரு லெட்டர் வந்து தலைகீழ இருக்கும். இந்த மாதிரிலாம் நமக்கு அது கொஞ்சம் புரியக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி திங்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப இது x2 அப்படிங்கிறது இது ரெண்டுமே மேக்ஸிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த டைப்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்ப இது நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய பார்த்து போல ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லீடிங் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணணும்னா என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கொயர் பதில் 2 போட்டுருக்கேன். ஸோ இந்த 2 செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கு இல்லையா எக்ஸ் ஸ்கொயர் ஒரு சிம்பிள் இல்லையா அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க கொடுத்துருக்க 2 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கொயரா வரும். செக் பண்ணுவோமா? புரியுதா? இப்ப இதுவே பிசி எனக்கு வந்து பேஸ்ல 5 வேணும் அப்படின்னா அந்த 5 போட்டு 5 செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் இந்த பேஸ் வந்து இல்லையா அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேஸ்ல 5 வரும். ஓகேவாக்கா? நம்ம யூஸ் பண்ற மேக்ஸ் ஃபார்முலாவா இருக்கட்டும் இல்ல அதோட ஈக்குவேஷன்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம டைப் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம பெயிண்ட்ல பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் அதுக்கு தேவை கிடையாது. அதுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு நேம் எடுக்கிறோம் அதை டிசைட் பண்றோம்ன்றதுனால இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. போல்ட் லிஸ்டாலும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இங்க உள்ளது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்டர்லைன் தான் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அண்டர்லைன்ல இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் லைன் தான் கொடுத்துருக்கோம். எனக்கு இந்த மாதிரி அண்டர்லைன் வேண்டாம் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டா வேணும் பண்ணிருக்கோம். இதுல நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லையா? எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லையா? இப்போ நான் அதுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணுவோம். அதான் டைரக்டாவே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து டபுள் லைன் அதை கொடுத்து அப்படியே என்ன பண்ணுது டபுள் லைன் தான் தெரியுதா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா இருக்கா?
இதுல ஒவ்வொரு லைனும் நம்ம இப்போ நம்ம நார்த் லைன் யூஸ் பண்றது இந்த லைன் தான் யூஸ் பண்றது ஓகேவா அதுலயும் லைட் லைன் ரொம்ப டார்க்கா வைக்கலாம் லைட் நம்ம சொல்றது ஃபர்ஸ்ட் சொல்றது அடுத்து இது டபுள் லைட் சொல்லுமா சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்களா அப்ப இவ்வளவு நிலைமை கிளாஸ் கவனிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிட்டு மேல சொல்லிருக்கேன் இதுல வந்து ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இங்க 16 இருக்கு பாருங்க மவுஸ் மூவ் பண்ண தெரியுமா அதுல நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சைஸ் பெருசா பண்ணுவாங்க அப்படி இல்ல எனக்கு பேஜே ரொம்ப குட்டியா தான் இருக்கு அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா அது கொடுத்துக்கோங்க அது கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து இங்க எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த பேஜ் இருக்கு குட்டி பேஜ் என்னமா புரியல வேர்ட் பெருசா இதுல உள்ளதுன்னா நீங்க சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே சரி இப்ப நம்ம வந்து ஒன்று லைன் பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து டாட் டாட்டா வச்சு நமக்கு டிஸ்பிளே ஆகும் இது எல்லாமே ஒவ்வொரு டிசைன் ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு ஏதாவது ஒரு நேம் எழுதிட்டு அதுக்குள்ள டபுள் லைன் போடுவாங்க ஒரு சில பேர் வந்து ஜிக்ஸாக் அந்த மாதிரி வரி வரியா போட்டிருப்பாங்க ஓகேவா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க இல்லையா அதே மாதிரி நீங்க இதுவும் டிசைன் பண்ணிக்கலாம் சரியா ஒரு ஸ்பேஸ் டாட் இது டாக்குமெண்ட் சொல்லிட்டு அவங்க டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க இதுல எது வேணுமோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்ப நான் இதை வந்து இப்ப லைன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் சரியா அந்த செலக்ட் பண்றதோட கலர்ஸ் கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம் எனக்கு வந்து மெயின் கலர்லாம் கேட்கும் சொல்ல என்ன பண்ணிக்கலாம் அதோட கலர்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவாமா மோர் அண்டர்லைன்ல நம்மளே டிசைன் பண்ற மாதிரி இருக்கும் இதுல உள்ள லைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க லைனே வேணும் அப்படின்னா நன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகேவா இது கொடுத்துட்டோம் அப்படின்னா லைனே உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகாது ஐயோ நான் தப்பா இடத்துல லைன் கொடுத்துருக்கேன் லைனே வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு நன் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அதே வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த அண்டர்லைன் வந்து போயிடும் அதை அதையும் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து அண்டர்லைன் வந்து போயிடும் ஓகேவா இப்ப இதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டேன் அண்டர்லைன் கொடுக்கணும் இல்லையா இது மோர் அண்டர்லைன் ஒரு ஆப்ஷன் இது என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகிறதுல கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணா நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ மோர் அண்டர்லைன் கொடுக்கணும் அப்படின்னா இதுல இன்னும் நிறைய அண்டர்லைன் வந்து நமக்கு இதுவாகும் இருக்கு இல்லையா இதுல போயிட்டு நமக்கு வந்து என்ன வேணுமோ அது எல்லாமே நமக்கு அங்க மேல இருக்க மாதிரி அந்த டைமே எடுத்து ஒரு பெயிண்ட் இருக்கு கொஞ்சம் பெருசா ஓகேவா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் வேணுமோ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வரி வரியா அண்டர்லைன் பண்ணாலும் டபுள் லைன் கூட ஸோ நமக்கு எது வேணுமோ நீ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் சரியா மொத்தம் இங்க உள்ள அடுத்து இது சொல்லுமா ஓகேமா இப்போ நீ இதே ஆப்ஷன் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் பட் ஆனா ஒரு குட்டி ஆரம்பம் மேல் வந்து வந்து கீழே வந்து டாமா இருக்கு இது ரெண்டும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த வேர்டு வந்து சைட் இங்க போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அங்க சேஞ்ச் பண்றது இங்க வந்து என்ன வந்து யூடியூப் என்ன பாத்தீங்கன்னா இங்க வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க 8 9 10 இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9
இதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரெண்டு ரெண்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 12க்கு அப்புறம் 14, 16, 20, 22, 24 இந்த மாதிரி சொல்லிட்டு டிஃபரெண்ட் சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம இங்க உள்ள ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா 1/1 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட சைஸ் இருக்கா? இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு டைம் கொடுக்கும். சரியா? இப்போ இதோட சைஸ் என்ன இருக்கு? 24. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம். இது ஆக்சுவலா உங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ண உங்களுக்கு எனக்கு வருது. ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்லாக் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சைஸ் வந்து 12 ஆகுது. நான் அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே 16. கஸ்டமைஸ் பண்ணுறது வேணும். ஓகே இந்த சைஸுமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதில் எப்படிங்கிறத உங்களுக்கு போயிட்டோம். ஓகேவா? இதுல டேரக்டா போயிட்டு ஆர்டர் நம்ம கொடுத்தாங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க உள்ள அட்ரஸ் நம்ம கிளிக் பண்ணி எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்றோம். அது இல்லாம டேரக்டா சொல்லிட்டு இதுல உள்ள சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து அத்தாரம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு பிக் ஆகிட்டே இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறது பிஃபோர் உள்ளது சின்னதாகிட்டே வந்து இருக்கும். ஓகேவா? ஸ்மால் சைஸ்க்கு வந்துடும். இங்க உள்ளது என்ன அப்படின்னா இது இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு லெட்டர் சென்ட் பண்ணணும், ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு புக் ஏதோ டிசைன் பண்ணணும் அப்படின்னா அப்படி டிசைன் பண்ணும்போது நம்ம கொடுக்குற லெட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பொழுதுமே என்னவா இருக்கணும்? கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு டைப் பண்றோம், ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? கேபிட்டல் லெட்டர். கரெக்ட் தான். கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஓகேவா? நான் வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுத்ததே இல்லை. நான் வந்து ஸ்மால் லெட்டர் தான் கொடுத்துருக்கேன். ஏன் வந்து நான் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி டைப்ல இப்போ இது ஒரு இடத்துல அப்படின்றதுனால சேஞ்ச் பண்ணிட்டு கேபிட்டல் ஏ போட்டுக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு எல்லா லைன்லயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அதுக்கப்புறம் உள்ள லெட்டர் பண்ணிடுவோம். கேபிட்டல் லெட்டர்ல தான் வேணும் அப்படின்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்கே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செகண்ட் கேஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்து கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் வந்து ஐடி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்ம வந்து கேப்சர் இந்த கொடுக்கும்போது என்ன இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஸ்மாலா கொடுத்துருக்கேன். அது இப்போ நான் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது எனக்கு என்ன இருக்குன்னா கேபிட்டல் லெட்டர்ல நான் வெளியே கொடுக்குறேன். இதை கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணுவாங்க? கேபிட்டல் லெட்டர்னா ஓகேவா? இதுவே அடுத்த லோயர் கேஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன பண்ணிடணும்? அதே ஸ்மால் லெட்டர் வந்து கொடுக்கணும். நான் வந்து எல்லாத்தையும் கேபிட்டல் போட்டுருக்கேன். எல்லாத்துக்குமே கேபிட்டல் தான் ஸ்மால் லெட்டர் இது கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டாட்டுக்கு அப்புறம் உள்ள லெட்டர்ஸ் வந்து எப்போதுமே எப்படி இருக்கணும்? கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும் இல்லையா? ஏன்னா டாட் வச்சோம் அப்படின்னா அதோட லைன் வந்து ஃபினிஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் கேபிட்டல் லைன் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கூட நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் எழுதணும் அதே லைன் கொடுத்தாலுமே அது வந்து என்ன வேணும்? கேபிட்டல் லெட்டர் தான் நமக்கு வேணும். ஓகேவா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ் நமக்கு மாறிடும். லோயர் கேஸ் அப்படின்றது ஸ்மால் லெட்டர் வந்து கொடுக்கும். அப்பர் கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதே நான் பிக் லெட்டர் வந்துடும். இங்க உள்ளது என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இதாகும் கேபிட்டல் லெட்டர்ல மாறும். சரியா? இங்க உள்ளது அப்பர் கேஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்க எல்லா வேர்டுமே என்னவாயிடுச்சு? அப்பர் கேஸ்ல வந்து கேபிட்டல் லெட்டர்ல மாறிடுச்சு. லோயர் கேஸ்ன்றது எல்லாமே அப்படிதான் மாறும். நமக்கு ஆனா ஏன் டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா ஏன்னா முன்னாடி டைப் பண்ணிருக்கிறது எல்லாமே என்ன இருந்துச்சு? ஸ்மால் லெட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஓகேவா? இப்போ நான் வந்து லோயர் கேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். புரியுதாமா? ஓகே. அடுத்தது தேர்ட் ஒன்.
இது என்ன அப்படின்னா ஈச் அதாவது கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் சி அது கேப் அடுத்து ஈச் அந்த ஐ வந்து கேப் ஆங்கிலத்தில் ஏ வந்து கேப் எலக்ட்ரானிக்ல இ வந்து கேப் இதுல ஈச் வேர்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் ஓகேவா இந்த ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபுல்லா கேப்ல வரும் மற்ற லாங் கோட் என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால் லெட்டர் ரிமைனிங் கேப் மேக்ஸிமம் மெஜாரிட்டியா நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்னா நம்ம டைப் பண்ணி மாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் அப்படின்னா ஒரு டிசைனிங் ப்ராப்ளம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்றேன் ஓகேவா நான் டேபிளா போகிறது நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருந்தோம் இந்த டேபிள்ல நம்ம ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம் அது வந்து நமக்கு ஹைலைட் பண்ண மாதிரி காட்டணும் அப்படின்னா இப்போ நீங்க ஹைலைட் பண்ண மாதிரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கேபிட்டல் பண்ணி கொடுக்கணும் இல்லையா ஸோ அப்போ இங்க வந்து சரியா ஸோ நீங்க இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா உள்ள டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க இதுல ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி பாருங்க சரியா அந்த டெம்ப்ளேட்ல யூஸ் பண்ணி லெட்டர்ஸ் எல்லாமே டைப் பண்ணுங்க டைப் யூஸ் பண்ணுங்க அதுல ஏதாவது ஃபார்முலாஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்க ஒன்றும் இல்லை நீங்க ஃபார்முலாவே கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எக்ஸாம்பிளுக்கு என் நேம் கொடுக்குறேன் கர்நாடகா என் நேம் கொடுக்குறேன் நான் அதே பவி அப்படின்னு சொல்றேன் பவின்னு ஒரு நேம் கொடுக்குறாங்கன்னா எனக்கு இந்த பவின்ற நேம் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த நேம் வந்து பயிர் வேணும் ஓகேவா எனக்கு வந்து அப்ளைல வேணும் என்ன கொடுத்தோம்னா அதே இந்த நேம் வந்து வேணும் எனக்கு அந்த நேமுக்கும் நான் வேணும் ஓகேவா இல்லை எனக்கு நான் அப்படியெல்லாம் வேணும் கொடுக்கலாம் நான் வந்து கீழே கூட சொல்லிக்கிறேன் ஓகேவா இல்லைன்னா நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது வந்து இந்த மாதிரி நேம் கூட கொடுத்துருக்கேன் இல்லை எதுவும் சிக்னல் கூட கொடுத்துருக்கேன் சொல்லுங்க என்னதான் முடிக்கலாம் நான் சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா சிம்பிள் கூட நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா சரி நீங்க இது எல்லாமே ஒரு பண்ணி பாருங்க சேவ் பண்றது காமன் மெத்தட் ஓகேவா அதே மாதிரி நீங்க ஃபைல்ஸ்ல வந்து இங்க சேவ் அப்படிங்கிற இதை கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் இருக்கும் இதுல ப்ரௌசிங் இருக்கு இல்லையா இதை கொடுத்துக்கோங்க ஏன் அதை கொடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம ஈஸியா எந்த இடத்துல இருக்குமோ அவங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம சேவ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல இருக்கும்போது ஈஸியா ஆக்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும் ஸோ நான் வந்து நியூ வால்யூம்ல நம்ம நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் அதுல அது டிஃபால்ட்டா ஒரு நேம் வந்து எனக்கு அந்த நேம் வேண்டாம் நான் வந்து நான் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓகேவா பேஸ் இப்போ நான் அந்த சேவ் கொடுத்தேன்னா இந்த பேஸ் அப்படிங்கிறது ஸோ எனக்கு வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு புரியாமா ஓகே இப்போ நீங்க ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த பேஜ் வரதுதான் எப்படி பண்ணா சேவ் ஆகிடும் சரியா இப்போ இதுக்கப்புறம் டாட் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ நான் போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் நான் பேஜ் சேவ் பண்ண மாதிரி இருக்கும் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் நான் போய் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஃபைலை பண்ணாலும் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டா உங்களுக்கு மட்டும் சேவ் ஆகிருக்கும் இப்போ நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடும் அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நான் பண்ணல சரியா இதுவே நான் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஒரு டாட் வைக்கிறேன் இல்லை அந்த டாட் நான் வந்து எரேஸ் பண்ண ஆல்ரெடி இந்த டாட் அப்படின்னா அப்போ கூட என்ன பண்ணுன்னா நமக்கு அது சேவ் பண்ணணுமா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்கும் இப்போ நான் எதுவுமே பண்ணல நான் க்ளோஸ் பண்ணிடும் இது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடும் பட் நான் எதுவும் இந்த இடத்துல டாட் இருக்கா இதை நான் எரேஸ் பண்ணேன் ஒரு புள்ளியை வந்து புள்ளியை எடுத்துட்டு அப்படின்னா அரேஞ்ச் நம்ம வந்து சேவ் பண்ணணும் சேவ் பண்றது திரும்ப அரேஞ்ச் பண்ணா கிடையாது நான் இதை சேவ் பண்ணா அந்த டாட் எடுத்து நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா இதை என்டர்டெயின் பண்ண நீங்க வந்து ஒரு டாட் யூஸ் பண்ணிருக்கீங்க நம்ம வந்து சேவ் பண்ணிருக்கோம் நான் டோன்ட் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல டாட் வச்சு நமக்கு வந்து ஓப்பன் இந்த இடத்துல வந்து டாட் வந்து எரேஸ் பண்ணிருக்காங்க நான் டோன்ட் சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேவா
ஆல்ரெடி கிரியேட் பண்ணது ஓபன் பண்ணுங்க. தனியா டாட் யூஸ் பண்ணாது புரியுது. நான் வந்து டாட்டை வந்து எரேஸ் பண்ணது என்ன பண்ணல, சேவ் பண்ணல, சேவ் பண்ணல. இந்த டாட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அது வந்து சேவ் பண்ணவா, சேவ் பண்ண நான் வந்து சேவ் கொடுத்தேன். ஓகேவா? இப்போ நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல அந்த டாட் இருக்காது. ஓகேவா? இங்க அந்த டாட் இல்லை. சரியா? இப்ப நம்ம டைப் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணணும் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் டைப் பண்ணிட்டே இருக்கீங்க, இப்ப இது எல்லாமே சேவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப நம்ம அடுத்தடுத்து பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு இங்க மேல வந்து இந்த வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு, ஒரு ஃபைல் பக்கத்துல ஒரு டாக் இல்லையா, ஒரு ஃபைல் மாதிரி இருக்காம அதுதான் சேவ் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு தடவை இங்க உள்ள ஃபைல் சேவ் பண்ணாங்கன்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா சேவ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நான் அதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நீங்க வந்து டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க சேவ் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க இதுக்கப்புறம் வந்து நிறைய ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி பார்த்து இது அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நான் இங்க டைப் பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுல என்ன ஆகாது, இப்ப கரண்ட் போயிட்டு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா கரண்ட் போயிட்டு வரும்போது இங்க கீழே டைப் பண்ணி எதுவுமே இருக்காது, இதோட ஸ்டார்ட் பண்ணி. ஓகேவா? அதுவே நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் பண்ண கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஸ்டெப் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு டைம் சேவ் பண்ணிக்கணும். நீங்க நிறைய இடத்துல சேவ் பண்ண முடியும்னா நீங்க இதுக்கப்புறம் பண்ண எல்லாமே அப்படி இல்லைன்னா சடனா ஏதோ கரண்ட் போயிட்டு இல்லை, லேப்டாப்ல சார்ஜ் இல்லை, கொரோனா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல சரியாமா? ஓகேடா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து கிளாஸஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ரிமைனிங் உள்ள எல்லாமே அப்புறம் அப்கமிங்கோட எல்லா கிளாஸ்ல சரி அப்புறம் எல்லாமே பார்த்து ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. நான் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் குரூப்ல போட முடிக்கிறேன். இதெல்லாம் டவுட் கேட்க விருப்பம் வேற கேட்க போடுறியா? சரிங்க. சரி எதுவும் தெரியுமா சொல்லுங்க. ஆமாண்டா. ஆமாண்டா. ஓகே சரிம்மா. ஓகேடா. இன்னைக்கு கிளாஸ் மீட் பண்ணிக்கலாமா? ஆமாண்டா. இதுல பிளாங்க் பேஜ்ல என்னென்ன இருக்குது நீங்க டெம்ப்ளேட் அப்புறம் பிடிஎஃப் பண்ணலாம். நீங்க டெம்ப்ளேட் எடுத்து நீங்களே யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. ஓகேடா. தேங்க்யூ.